ஸ்டாலின் ராஜகுமார்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாருமே நாகர்கள் தானே அப்படின்னாரு. ஆமா இல்ல நாகர்கள் தானே, அப்ப ஏன் தங்களா நாகரா இருக்கக்கூடாது? அப்ப தங்களா நாகரா இருக்கணும்னா அப்போ ஆர்த்தி யாரு? அப்ப ஆர்த்திக்கும் தங்களனுக்கும் என்ன உறவு? அப்ப ஏன் இந்த லேண்டை அவங்க காப்பாத்திட்ட ஒரு ஆளா இருந்துடக்கூடாது? பல ஜென்ரேஷனா பிளைன்லயே வாழ்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கனெக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு கிளைமேக்ஸா கூட இருக்கலாம். எப்படி தங்கம் கண்டுபிடிக்கிறானோ தங்கத்தோட சேர்ந்து தன்னை யார் என்பதை அறிதலும் ஒரு அப்படி இருக்கலாம். ஒரு பூதத்துக்கும் தங்கலானுக்கும் நடக்கிற ஒரு ஃபைட் தான் அது. அந்த பூதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இயற்கையை தான் நான் வந்து பாவிச்சு ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு லிங்க் வந்து எனக்கு தேவைப்பட்டது. அப்போ ஏன் தங்கலானும் நாகர் தானே, அப்ப தங்கலான் நாகர், இதை காக்கிற மக்களும் நாகர், அப்ப ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே, அப்ப ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தங்களுடைய லேண்டை வந்து அவங்க திரும்பவும் அவங்கள தான் உணர்றது வந்து கிளைமேக்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த கிளைமேக்ஸ் அப்படி அரைவ் ஆகணும். கொடைக்கானல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டேன். நான் தனியாக ஒரு 5 நாள் இருந்தேன் அது எழுதுறதுக்கு மட்டும். அது எழுதினோடனே நான் ட்ரிப்பில் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சு. வெளிச்சமும் தண்ணீர் மாதிரி தான் கதைகள் மாதிரி நிலத்துல மிதந்து இருந்தேன் நான். ஆக்சுவலி பயங்கர ட்ரிப் அது.